ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மீல் மேக்கர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறேங்க. வீட்ல நான்வெஜ் செய்ய முடியாத டைம்ல இந்த மாதிரி மீல் மேக்கர் குழம்பு செஞ்சு பாருங்க. நமக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ரைஸ், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு எல்லாமே சூப்பராக செட் ஆகும். ரொம்ப டேஸ்டியான இந்த மீல் மேக்கர் குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மீல் மேக்கரை ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோடவே 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்ப நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. ஒரு கையளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டேன். இருக்கட்டும். இப்ப மீல் மேக்கரும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. தண்ணி இல்லாம நல்லா ஸ்குவீஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப எல்லா மீல் மேக்கரையும் இந்த மாதிரி நான் தனியா எடுத்து வச்சுட்டேங்க. இருக்கட்டும். இப்ப அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்னதா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, மீல் மேக்கர் எல்லாம் அந்த மசாலோட நல்லா கலந்துருச்சு. நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரை அலசி 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுருந்தேன். எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீல் மேக்கரில் நல்லா குழம்பெல்லாம் இறங்கி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நமக்கு சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் அணைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் ஈஸியான மீல் மேக்கர் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இந்த மீல் மேக்கர் குழம்ப சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் டேஸ்டியான இந்த மீல் மேக்கர் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நான்வெஜ் செய்ய முடியாதப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.